والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور وعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وحلما وفهما عقلا كاملا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேசர்கள், முஸ்லிமான ஆண் பெண்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றென்றும் நிறைவு செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்தரமான மாதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானில் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தையும் நமக்கெல்லாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்ற பாவ மன்னிப்பையும், இத்தக்கும் மினன்னார் என்ற நரக விடுதலையும் பெறக்கூடிய நற்பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எல்லாம் சேர்த்து வைத்திருப்பது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய கிருபை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ரமலானை எவ்வாறெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், எந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும், ரமலானுடைய காலத்தில் பகல் நேரங்களையும் இரவு நேரங்களையும் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களில் செலவு செய்தால் ரமலானை போற்றி ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் யாரெல்லாம் சேருவார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு நேர் மாற்றமாக ரமலான் மாதத்தை அடைந்ததற்கு பின்பும், ரமலானுடைய நோன்பை நோற்றதற்கு பின்பும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானை கண்ணியப்படுத்த சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள் என்றும் கூறியதற்கு பின்பும் கூட அதையெல்லாம் செவிமடுக்காமல் கேட்காமல் ரமலானுடைய மாதத்தை வீணடிக்கக்கூடியவர்களுக்கு பெரும் எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மூலமாகவும் நமக்கு கிடைக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதான ஒரு வார்த்தையை சொன்னார்கள்: மன் ஹுரிம ஃபீஹி, எந்த மனிதன் அல்லது எந்த ஒரு பெண் ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தரக்கூடிய அருள்களை, அல்லாஹ்வுடைய கிருபையை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்ற பாவ மன்னிப்பை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து அடியாறுகளை வெளியாக்குகின்றான் என்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் யாரு இழப்பாரோ, மன் ஹுரிம ஃபீஹி, ரமலானுடைய பாக்கியத்தை யார் வீணடிப்பாரோ, ஹுரிம குல்ல கைர குல்லா அவு கமா கால அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துல எல்லா நலவுகளையும் தவறவிட்ட மனிதன் அவன்தான். ரமலானை தவற விடுவது, ரமலானுடைய நற்காரியங்களை தவற விடுவது, உலகத்துல எல்லா நலவுகளும் தவறுவதற்கு, எல்லா நலவுகளும் வீணாகுவதற்கு அது காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில், ரமலானுடைய மாதத்தில் சொர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றது, நரகத்துடைய கதவுகள் எல்லாம் மூடப்படுகின்றது. உலகத்துல ஷைத்தான் அட்டுழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டு பூமியிலிருந்து அல்லாஹ் அப்புறப்படுத்துகின்றான். சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றது. சொர்க்க கன்னிகள் எல்லாம் கேட்கின்றார்கள், இந்த மாதம் என்ன மாதம், எதற்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றது? மலக்குகள் எல்லாம் பதில் சொல்லுவார்கள், இது ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். உம்மத்தே முஹம்மதியா, நபியினுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அந்த நோன்பாளிகளுக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய எந்த அமலுக்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை அலங்கரிப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிப்பதில்லை. தொழுகையாளிகளுக்காக, ஜகாத்தை நிறைவேற்றுபவர்களுக்காக, ஹஜ் உம்ராக்களை செய்யக்கூடியவர்களுக்காக. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிகளுக்காக நோம்புடைய காலத்தில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுக்க இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் நரகத்தினுடைய எல்லா வாயில்களையும், தலைவாசல்களையும் அல்லாஹ் அடைக்கின்றான். ஏன்? இந்த உம்மத்திலிருந்து யாரும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. நரகத்திற்கு போவதற்கான செயல்கள் எதையும் செய்துவிடவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபி தோழர்கள் ஒரு முறை வருகின்றார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், 2 சஹாபி பெண்மணிகள், மதீனத்து பெண்மணிகள், ரமலானுடைய நோன்பை நோற்ற நிலையில் வயிற்று வலியின் காரணமாக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலையில் அந்த பெண்மணிகளை விட்டால் அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள். சிறிது நேரம் கழிச்சு மீண்டும் நபி தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், 2 பெண்மணிகள் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் வயிற்று வலியினால துடிதுடிக்கின்றார்கள். இதே நிலையில் அவர்களை விட்டால் மரணமாகி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பெண்மணிகளையும் அழைக்கின்றார். 2 பேரையுமே அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பெண்மணிகளுக்கு முன்னால் 2 பாத்திரங்களை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாந்தி எடுக்க சொன்னார்கள். சஹாபாக்கள், நபி தோழர்கள் எல்லாமே இருக்கின்றார்கள். 2 பெண்மணிகளும் வாந்தி எடுக்கும் போது இரத்தத்தோடு கலந்து சதை துண்டுகளாக வந்து விழுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு நோற்ற நிலையில் இவர்கள் மனிதர்களை பற்றி புறம் பேசி இருக்கின்றார்கள். நோன்பு நோற்ற நிலையில் மற்றவர்களுடைய புறத்தை, மற்றவர்களுடைய கெடுதியான விஷயங்களை நோன்பு நோற்ற நிலையில் பேசுவது நோன்பை முறிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் மல்லம் யதஅ கௌலல் ஸூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. உலகத்தில் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய நோன்பை நோற்று, ஆனால் ரமலானுடைய நோன்பில் கடைபிடிக்க வேண்டிய எந்த நற்காரியத்தையும் அணுகுமுறைகளையும், ஹராமை விட்டு ஒதுங்குவதையும், ஹராமான விஷயங்களை பேசுவதையும், ஹராமானதை கேட்பதையும்,
ஹராமானதை சிந்திப்பதையும் லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி, கெட்ட விஷயங்களை சொல்லுவதையும் செய்வதையும் விடவே இல்லை அந்த நோம்பாளி. நோம்புக்கு முன்னால் அவரிடத்துல என்ன கெட்ட பழக்கங்கள் இருந்ததோ, தகாத செயல்கள் இருந்ததோ, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது என்று எல்லா தகாத செயல்களும் ரமலானில் விட்டு ஒழிக்காமல் ரமலானிலும் மீண்டும் அதே பழக்கத்தில் ஈடுபட்டால் மல்லம் யதஅ கௌல ஸூரி வ அமலி பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்து, அவர் தாகித்திருப்பதனால, சஹரிலிருந்து இஃப்தார் வரையும் தண்ணீர் குடிக்காம இருப்பதனால, உணவு அருந்தாம இருக்கிறதுனால அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு எந்த கூலியும் கிடைக்காது. இன்னைக்கு எத்தனை நபர்களை பார்க்கின்றோம், ரமலான் வந்ததற்கு பின்பாக, ரமலானுக்கு முன்பாக கிடைத்த ஓய்வுடைய நேரத்தை விட ரமலானில் அதிகமான ஓய்வான நேரங்கள் கிடைக்கின்றது. அந்த ஓய்வான நேரங்களை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? இறை பொருத்தத்தை, அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக தஸ்பீஹாத்துகள்ல அல்லாஹுவை திக்ர் செய்வதில், திருமறை எடுத்து ஓதுவதில், அல்லாஹுவிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதில், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதற்காக பயன்படுத்துவதை விட்டு ஒதுங்கி அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைமை. அல்லாஹுடைய தூதர் சுருக்கமாக சொன்னார்கள், நீ ஒரு ரமலான் வந்ததற்கு பின்பும் உன்னிடத்துல புறம் பேசக்கூடிய பழக்கம் இருந்தா, அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தா, நீ தாகித்திருப்பதும் நீ பசித்திருப்பதற்கும் அல்லாஹ்விடத்துல எந்த கூலியும் கிடைக்காது. அல்லாஹ் 30 நாளுடைய நோம்பும் அந்த நாளுக்காக கஷ்டப்பட்டு கடினமித்து மேற்கொண்டு நோம்பு நொறுக்கிறதுக்கு அல்லாஹ் எந்த கூலியும் கொடுக்க மாட்டான். அந்த நோம்புடைய கூலி மட்டுமல்ல, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி, என்னோடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோம்பாளிகள் ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி, அவர்கள் நோம்பு நோற்றதின் காரணமாக இல்லல் ஜூஅ, பசியை தவிர, பசித்திருப்பதை தவிர வேறு எந்த கூலியும் எந்த ஒரு பலனும் அவர்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட நோம்பாளிகளும் இருக்கிறாங்க. பார்த்தா உடம்பெல்லாம் சுருங்கி எடை குறைந்து முகமெல்லாம் வாடிய நிலையில் கேட்டா நோம்பாளி. காலையிலிருந்து பசித்திருப்பதனால அவருடைய உடல்லாம் சுருங்கி விட்டது, எடை குறைந்து விட்டது, முகெல்லாம் வாடி விட்டது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானில் எதை கடைபிடிக்க சொன்னானோ, எதை விட்டு ஒதுங்கி நடக்க சொன்னானோ அந்த ஹராமை விட்டு ஒதுங்குவதே கிடையாது. மற்றவர்களை பேசுவதை பற்றி நிறுத்துவதே கிடையாது. மற்றவர்களை பற்றி குறை சொல்வதை விட்டு நிறுத்துவதே இல்லை என்றால் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டுமே நமக்கு மீதமாக அமையும். அல்லாஹுடைய புறத்திலிருந்து எந்த நற்கூலியும் ரமலானுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எத்தனையோ தராவியை தொழக்கூடிய மனிதர்கள், கியாமுல் லைல் இரவு நேர தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் 23 ரக்காத்துகளையும் நின்று இமாமுக்கு பின்னால் தொழக்கூடிய மனிதர்கள். அது மட்டுமல்ல, இரவு நேரத்தில் எழுந்து கியாமுல் லைல் 11 ரக்காத்துகளையும் இமாமோடு சேர்ந்து நின்று தொழக்கூடிய எத்தனையோ நின்று தொழக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் இரவில் விழித்திருப்பதை தவிர எந்த கூலியும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடியது, நோன்பு நோக்கிறார் ஆனா நோன்புடைய கூலி கிடைக்காது. இரவு நேரத்தில் தராவீஹ் தொழுகின்றார், தராவீஹுடைய கூலி கிடைக்காது. கியாமுல் லைல் நடுநிசையில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் தொழுகின்றார், அந்த நடுநிசையில் எழுந்து தொழக்கூடிய கூலியும் அவருக்கு கிடைக்காது. யாருக்கு? அல் அம்வல் கௌலல் ஸூரி வ அமலி பிஹி, யார் மார்க்கத்தில் ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடாத காரியங்களை யார் செய்கின்றாரோ அவருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு இருக்கின்றது நரகத்தை விட்டும் அடியார்களை பாதுகாக்கக்கூடிய கேடை. இணைத்திற்குரியவர்களே,
நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பொருள்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுப்பான். 2 பொருட்கள் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் நமக்கெல்லாம் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் பொழுது அல்லாஹுடைய அரிஷுக்கு அருகாமையில் அல்லாஹ் நிற்க வைத்து அந்த 2 பொருட்களும் ஒரு மனிதனை பற்றி என்ன சாட்சி சொல்கின்றதோ அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அந்த 2 பொருட்கள் என்ன? நாளைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய கேள்வி கணக்குடைய நேரத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 2 பொருட்களையும் அதுக்கு அருகாமையில் வைத்துக் கொள்வான். அவ்விரண்டும் இந்த மனிதனை பற்றி அல்லாஹ்விடத்தில் எதை சொல்லுகின்றதோ அந்த அடிப்படையில் தான் இந்த மனிதனுக்கு கேள்வி கணக்குகள் முடிவு செய்யப்படும். ஒன்று ரமலான், அஸ்ஸௌம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் சௌம், நோன்பை கொண்டு வந்து நிறுத்துவான். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ் திருமறையை கொண்டு வந்து நிறுத்துவான். மொத்தம் 3. மூன்றாவது அர்-ரஹ்ம், உறவு முறைகள். இந்த 3க்கும் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து நாளைக்கு இந்த 3ம் ஒவ்வொரு நபருடைய கேள்வி கணக்கு நேரத்திலேயும் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். எல்லாருக்குமே இந்த நிலைமை இருக்கின்றது. ரமலான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்குக்காக கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது ரமலான் அல்லாஹ்விடத்தில் அவனை பற்றி பேசும். யா அல்லாஹ், உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் என்னை கண்ணியப்படுத்தினான், இரவு நேரங்களில் என்னை கண்ணியப்படுத்தினான், பகலில் நோன்பு வைத்து தகாத காரியங்களை விட்டு ஒதுங்கி நடந்தார். என்னை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியத்தை சரியாக கொடுத்த மனிதன் எல்லாம் என்னை எவ்வாறு இவன் உலகத்தில் கண்ணியப்படுத்தினானோ அதே போன்று நீனும் இங்கு அவனை கண்ணியப்படுத்துவாயாக என்று ரமலான் பேசும். திருமறை அல்லாஹுடைய கலாம் அந்த மனிதரை பற்றி பேசும். யா அல்லாஹ், உலகத்தில் இவன் என்னை எடுத்து ஓதக்கூடிய பாக்கியம் இவனுக்கு கிடைத்தது. என்னை முடிந்த அளவுக்கு அவனால் முடிந்த அளவுக்கு என்னை ஓதினான், எனக்கு கண்ணியம் செய்தான், என்னுடைய ஹக்குகளை எல்லாம் பூர்த்தி செய்தான். என்னை இவன் எப்படி உலகத்துல தன்னோடு இணைத்தானோ அதே போன்று உன்னையோடு இவனையும் இணைத்துக் கொள்வாயாக என்று சொல். மூன்றாவது உறவு முறை, சொந்த பந்தம். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் சொந்த பந்தம் எல்லாம் நாளைக்கு சொல்லும் அந்த உறவு முறை. எல்லா உலகத்தில் இவன் என்னை சேர்ந்து வாழ்ந்தான். உறவு முறைகளுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் விட்டு சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஒதுக்கி அவனால் முடிந்த அளவுக்கு குடும்பத்தோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வளமை இவனிடத்தில் இருந்தது. அல்லாஹ் எப்படி இவன் உலகத்தில் என்னை சேர்ந்து வாழ்ந்தானோ அதே போன்று இன்னைக்கு உன்னுடைய ரஹ்மத்தோடு உன்னுடைய கருணையோடு இவனை சேர்த்துக் கொள்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 3ம் இந்த மனிதனுக்காக பரிந்து பேசும். அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னோடு இணைத்துக் கொள்வான். சொர்க்கத்தில் அவனை நுழைக்கும்படி அந்த 3ம் சொல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சொர்க்கத்தில் நுழைப்பான். இன்னொரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அவனுக்கும் எதிராக இந்த 3ம் பேசும். ஒன்று குர்ஆன் சொல்லும், எல்லா உலகத்தில் இவன் என் கண்டு கொண்டவே இல்லை, என்னை எடுத்து ஓதியதே கிடையாது, இவனுக்கு ஓதவே தெரியாது, என்னை ஓத வேண்டும் என்ற ஆவலும் இவனுக்கு இல்லை, என்னை விட்டு இவன் தூரமாகவே இருந்தான். அல்லாஹ் பாதுகாப்பானார் நம்மளே. திருமறையை விட்டும் தூரமாகவே இருந்தான். மற்ற காலங்களை விட ரமலானில் கூட என்னை கையால் எடுத்து இவனுக்கு ஓதக்கூடிய வாக்கியம் கிடைக்கவில்லை. ரமலானில் கூட ஒரு பக்கத்தை எடுத்து என்னை வாசித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. எல்லாம் என்னை விட்டும் இவன் உலகத்தில் தூரமாக இருந்ததை போல், என்னை கேவலப்படுத்தியது போல், யா அல்லாஹ் இன்றைக்கு இவனை நீ கேவலப்படுத்துவாயாக, இவனை விட்டு உன்னை தூரமாக்கி கொள்வாயாக, உன்னை விட்டு இவனை தூரமாக்கி விடுவாயாக என்று திருமறை பேசும். ரமலானும் எல்லா ரமலானை அடைந்ததற்கு பின்னால் என்னை கேவலப்படுத்தினான். ஹராமானதை விடவே இல்லை, ஹலாலானதை செய்யவே இல்லை.
ரமலானை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டுமோ, புறம் பேசுவதை விட்டும், கோல் சொல்வதை விட்டும், தகாத வார்த்தைகள் பேசுவதை விட்டும், மற்றவர்களை சபிப்பதை விட்டும், மற்றவர்களை திட்டுவதை விட்டும், வீணான சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதை விட்டும் ரமலான் வந்ததற்கு பின்னாலும் கூட இவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று ரமலானும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். இரண்டுக்கும் தோதுவாக உறவு முறை, இதுவும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். யா அல்லாஹ், தாய் தந்தைகளோடு பிரச்சனை, சகோதர சகோதரிகளோடு பிரச்சனை, கணவன் மனைவியோடு பிரச்சனை, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நெருக்கத்தோடு வாழவே கிடையாது. அனுதினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை இல்லாமையே உலகத்தை கழித்தான். மரணமாகும் வரை அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். மரணமாகும் வரை ஏதாவது ஒரு மனிதனோடு, ஒரு சொந்த பந்தத்தோடு உறவு முறித்த நிலையிலேயே இவனுடைய வாழ்க்கை கழிந்தது. எவ்வாறு இவன் உலகத்தில் என்னை முறித்து வாழ்ந்தானோ, என்னை பிரிந்து வாழ்ந்தானோ, அல்லாஹ் இன்றைக்கும் இவனை இவனுடைய ரஹ்மத்தை விட்டும் அருளை விட்டும் பிரித்து விடுவாயாக என்று அதுவும் கூறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மூன்றினுடைய குரலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனை நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்புகின்றான், நரகத்தில் தள்ளுகின்றான். நபூதுபில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய பாக்கியம் கிடைப்பது ஒன்று இருக்கு, அந்த பாக்கியத்தை பாதுகாப்பது ஒன்று. ரமலான் வந்ததற்கு பின்னால் ரமலானை நோன்பு நோற்பது மட்டுமல்ல, ரமலானை கண்ணியப்படுத்திய முறையில் ரமலானை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டுமோ, எவ்வாறு அதை பாதுகாக்க வேண்டுமோ, அந்த பாதுகாப்போடு ரமலானில் நடந்தால் மட்டுமே நற்கூலி வழங்கப்படும். இல்லை என்றால் அதாபு வேதனை கிடைக்கும். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பார். நீத்திற்குரியவர்களே, ரமலான் பெரும் பாக்கியம். எதை எடுத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கின்றான். ஃபர்லை தொழுதால் 70 ஃபர்ல்கள் தொழுத நன்மை, நஃபிலை தொழுதால் ஃபர்லை நிறைவேற்றிய கூலி, ஒரே ஒரு எழுத்து குர்ஆனிலிருந்து ஓதப்பட்டால் 70 நன்மைகள், ₹1 சதகா கொடுத்தா 70 ரூபாய் சதகா கொடுத்த நன்மைகள். இந்த காலத்தில் ரமலானில் ஒரு உம்ராவை நிறைவேற்றினால் ஹஜ்ஜை நிறைவேற்றிய கூலி. இப்படி எல்லாவற்றிலும் ரமலானில் நீங்க எந்த அமலை நிறைவேற்றினாலும் அதற்கு அல்லாஹ் பன்மடங்கு கூலியை கொடுக்கின்றான். எவ்வாறு ரமலானில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு அமலுக்கு கூட அல்லாஹ் பன்மடங்கு கூலியை கொடுக்கின்றானோ, அதே போன்று மற்ற காலங்களில் நாம் சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய பாவங்கள் ரமலானில் அதனுடைய வீரியம், அதனுடைய தண்டனை, அதனுடைய கோபம் அல்லாஹ் அதிகரித்து கொடுக்கின்றான். ரஹ்மத்துடைய மாதத்திலையும் பாவமா, ரஹ்மத்துடைய மாதத்திலையும் புறமா, ரஹ்மத்துடைய மாதத்திலையும் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தைகள் வாயிலிருந்து வருகின்றதா, சாபம் வருகின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற காலத்தில் அதற்காக கொடுக்கக்கூடிய தண்டனையை விட ரமலானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தைகளுக்கு, அந்த செயல்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு அதாபை வேதனையை அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ரமலானை பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கின்றோம். பேணி பாதுகாத்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்க சோலையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் நுழைய வைக்கக்கூடியவன். அதற்கு மாற்றமாக ரமலானை வீணடித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயும் சொன்னார்கள், நீங்கள் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. நீ பசித்திருப்பதனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் நடக்க போவது இல்லை, நீ தாகித்திருப்பதனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் ஏற்பட போவது இல்லை. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய ரமலானில் இருந்து அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான்? தக்வா, இறையச்சம். யாருமே இல்லாத ஒரு அறையில், யாருமே இல்லாத ஒரு வீட்டில் ஒரு மனிதன் நோம்பாளியாக இருக்கின்றான். அந்த நோம்பாளிக்கு கடுமையான பசி, அவனுக்கு முன்னால் பல சுவையான உணவுகளும் அருந்தக்கூடிய பானங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் நோம்பாளி என்ற எண்ணத்தில், அச்சத்தில் அவன் இஃப்தாருடைய நேரம் வரை அவனுடைய வாயில் எந்த ஒரு உணவும் உள்ளே செல்லாமல் அவன் பாதுகாத்துக் கொள்வான். பார்க்கக்கூடியது யார்? பார்க்கக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. ஏன் உணவு உண்ணல, ஏன் குடிக்கக்கூடிய அந்த பானத்தை எடுத்து அருந்தல? இத்தக்குல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், யாருக்கும் தெரியாமல் நான் குடித்தாலும் நோன்பு முறிந்து விடும் என்ற பயம் உள்ளத்தில் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் சொல்றான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். யாரும் இல்லாத நேரத்துல கூட நீங்க நோன்பை பாதுகாப்பீங்க. யாரும் உங்களை பார்க்காவிட்டாலும் கூட நீங்கள் நோன்பை முறிக்க மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்ற இதே போன்றுதான், யாரும் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் ரமலான் வந்ததற்கு பின்னால் ஹராமை விட்டு முதுகுங்கள், புறம் பேசாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள், சாபமிடாதீர்கள், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், அடுத்தவர்களை திட்டி ஏசாதீர்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எல்லா வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு இதையெல்லாம் செய்தால் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் தவிர எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த பெண்மணிகள் வந்ததை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அணுகுமுறையை சொல்லுகின்றார்கள். ஒரு நோன்பாளி அவர் எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளும் பேசுவது இல்லை, யாரிடத்துல எந்த சண்டை சச்சரவுகளுக்கும் செல்லுவது இல்லை. ஆனா அவரிடத்துல ஒருவர் சண்டைக்கு வருகின்றார். ரமலானுடைய காலத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றார், தகாத வார்த்தையை பேசுறார். இவரால் தாங்கிக் கொள்ள முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளி நீ அந்த மனிதனை, உன்னை திட்டக்கூடிய அந்த மனிதனை பார்த்து, உன்னை ஏசக்கூடிய அந்த மனிதனை பார்த்து சொல்லு, அனசாஹிபு, நான் நோன்பு நோட்டு இருக்கிறேன். நோன்பு நோட்டு இருக்கிற நிலையில உன்னிடத்துல சண்டை செய்வதற்கோ, உன்னிடத்துல சச்சரவுகள்ல தகாத வார்த்தைகளை பதில் கொடுப்பதற்கோ எனக்கு தகுதி இல்லை. நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய நோன்பாளி ஒருபோதும் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த மாட்டார் என்று சொல்லி அவரிடத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். நம்மளை நாடி நம்மளை தேடி பிரச்சனை வந்தாலும் கூட நோன்பாளிகளே நீங்க அந்த பிரச்சனைக்குள்ள அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள், ஷைத்தானுடைய வலையில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த பிரச்சனைகளை விட்டும் எந்த அளவுக்கு நாசுக்காக கவனமாக ஹிக்மத்தோடு விலகி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு விலகி கொள்ளுங்கள். ரமலான் உங்களை பாதுகாக்கும். ஜுன்னத்தும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்தும், நோன்பு நரகத்திலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயம். கேடயம் என்றால் அறப்போர்ல அல்லாஹ்விற்காக ஒரு மனிதன் போர் செய்வதற்கு மாற்றார்களுக்கு முன்னால் தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து நிற்கும் பொழுது அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு 2 ஆயுதங்கள் கொடுக்கப்படும். ஒன்று வாள், இவர் மற்றவர்களை வெட்டுவதற்கு. 2வது கேடயம், மற்றவர் வெட்டும் பொழுது தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு அந்த கேடயத்தின் மூலமாக வெட்டுக்களை பாதுகாத்துக் கொள்வார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு நரகம் என்ற எதிரியிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம். அந்த கேடயம் மட்டும் உங்களிடத்தில் இருந்தால் நரகம் ஒருபோதும் உங்களை அண்டாது, நரக நெருப்பு உங்களை ஒருபோதும் தீண்டாது என்ற அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு அது உங்களை நரகத்திலிருந்து கண்டிப்பாக நிச்சயமாக பாதுகாக்கும். ஆனால் எதுவரை? ஃபலா யர்ஃபஸ் வலா யஜ்ஹல். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க கெட்ட வார்த்தைகளை பேசாதவரை, ரமலானில் நோன்புடைய காலத்தில் வலா யர்ஃபஸ், எந்த தகாத காரியத்தையும் செய்யாதவரை, வலா யஜ்ஹல், எந்த அறியாமையான விஷயங்களையும் தெரியாமல் மார்க்கத்துக்கு முரணான எந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கும் வரை அந்த கேடயம் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். செய்துவிட்டால், தகாத வார்த்தையை ஒருவர் ரமலானில் பேசுகின்றார், மார்க்கத்துக்கு முரணான ஹராமான விஷயங்களை செய்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அவருடைய நோன்பு என்ற நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயத்தை உடைத்து நாசமாக்கி விட்டார். உடைந்த கேடயம் என்றைக்கும் நரகத்திலிருந்து, எதிரிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதே போன்று நரகம் என்ற எதிரியிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய நோன்பை நீங்க கேடயத்தை உடைத்து நாசமாக்கி விட்டால் அது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதெல்லாம் கெட்ட வார்த்தைகளை பேசுவது,
தகாத விஷயங்களை செய்வது, இதுவும் ரமலானை வீணடிப்பது. இரண்டாவது ஒன்று இருக்கு, நேரத்தை வீணடிப்பதும் ரமலானை வீணாக கழிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபா பிரசங்கம் செய்வதற்காக மிம்பர் படியில அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஏறுகின்றார். நபியுடைய காலத்துல மிம்பர் படிகள் 3 படிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு முன்னால் முதலாவது படியில அல்லாஹ்வுடைய தூதர் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆமீன் என்று கூறினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் திகைப்போடு பார்க்கின்றார்கள். இரண்டாவது படியில கால் எடுத்து வைக்கும் பொழுதும் ஆமீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். மூன்றாவது படியில கால் எடுத்து வைக்கும் பொழுதும் ஆமீன் என்று கூறினார்கள். குத்துபாவுடைய பிரசங்கம் எல்லாம் முடித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கியதற்கு பின்னால் நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இத்தனை நாட்கள் பல முறைகள் நீங்கள் மிம்பர் படியில் ஏற இருக்கின்றீர்கள், இறங்கி இருக்கின்றீர்கள். ஆனா ஒரு முறையும் கூட முதலாவது படியில 3 படியில கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று கூறிய வழிமுறை உங்களிடத்துல இல்லை. இன்றைக்கு நாங்கள் கண்டோம், நீங்கள் 3 படியில கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் என்று கூறினீர்கள். காரணம் என்ன? நபி தோழர்களுக்கு அவர்களுடைய வளமையே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு அணுவ அசைவாக இருந்தாலும் அதையும் கேட்டு விளங்கி நபி எதற்காக இவ்வாறு செய்தார்கள், என்ன அதில் இருக்கக்கூடிய தாத்பரியம், மார்க்க சட்டம் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நபி தோழர்களிடத்தில் இருக்கும். அந்த அடிப்படையில் எல்லாம் அப்படி தூதரிடத்தில் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பதிலை ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தோழர்களே, முதலாவது படியில நான் கால் வைக்கும் பொழுது ஜிப்ரீல் எனக்கு முன்னால் வந்தார். மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், இப்பொழுது உங்களுக்கு முன்னால் 3 மனிதர்களை நான் சாபமிட சபிக்க போகின்றேன். சொன்ன வார்த்தை என்ன? ஹதர் ஜிப்ரீல் எல்லா மலக்குகளுக்கும் தலைவர், எல்லா மலக்குகளை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அல்லாஹ் நபிமார்களுக்கு வகி, ஏதாவது செய்தியை திருமறையினுடைய வசனங்களை கொடுத்து அனுப்புவதாக இருந்தா ஜிப்ரீலின் மூலமாகவே அல்லாஹ் நபிமார்களிடத்தில் கொடுத்து அனுப்புவார். அப்படி நெருக்கமான ஒரு மலக்கு 3 நபர்களை சாபமிட போகின்றார். சாபத்தினுடைய வார்த்தையை சொல்ல போகின்றார்கள் என்று சொல்லி முடிக்காம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சாபமிடுவது மட்டுமல்ல, ஈருலகத்தினுடைய தலைவர், சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ் உங்களை விட உலகத்துல எந்த படைப்பையும் நேசிப்பதில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் நீங்க அதற்கு ஆமீன் என்று கூறணும். நீங்களும் அவரை சபிக்கணும். உங்களுடைய சாபமும் என்னுடைய சாபமும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படும். நவுதுபில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான சாபம்! யாரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஹதர் ஜிப்ரீல் யாரை பற்றி சொல்ல போகின்றார்கள்? அந்த 3 நபர்கள் யார்? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று கூற போகின்றார்கள் என்றால், நவுதுபில்லாஹ், இது எந்த அளவுக்கு எச்சரிக்கை! இதை நாம் எந்த அளவுக்கு கவனத்தை எடுத்து இதுல இந்த பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாராலையும் எந்த அமலாலையும் நம்மளை பாதுகாக்கவே முடியாது. இந்த 3 சாபத்துல நாம் ஆளானோம். எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருக்கும்! அல்லாஹ்வுடைய தூதர் ஹதர் ஜிப்ரீல் பத்துவா செய்து அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளாம போவார்? இன்னும் வேறொரு நபிமொழியில பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஹதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பினான். நன்றாக கவனிக்க வேண்டும். யார் அனுப்பியிருக்கிறான்? அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் என்னை 3 நபர்களை சாபமிடும்படி அல்லாஹ் என்னை கூறி உங்களை ஆமீன் என்று சொல்ல சொன்னான். சுப்ஹானல்லாஹ். சொன்னது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு. எந்த ரப்பனுடைய கருணையும் எந்த ரப்பனுடைய கிருபையும் ரமலானில் கிடைத்து விடாதா?
அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட மாட்டானா என்று கரங்களை ஏந்தி ரப்பிடத்துல மன்றாடுகின்றோமோ அந்த ரப்பு சொல்லி அனுப்பி இருக்கின்றான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் இடத்துல 3 நபர்களை நீங்க சாபமிடுங்கள், அவர்களை உலகத்திலே நாசமாகட்டும் என்று சொல்லுங்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய ஹபீபையும் ஆமீன் என்று சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது படியில் சொன்னார்கள் நபி தோழர்களிடத்தில், என்னுடைய தோழர்களே, முதலாவது படியில் கால வைத்ததும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஒரு பத்துஆ, ஒரு சாபமிட்டார் ஒரு மனிதரை. யார் உலகத்தில் தாய் தந்தையர்களில் இருவரையுமோ அல்லது இருவரில் ஒருவரோ வயதான நிலையில் அவரிடத்தில் இருந்து அவர்களை கண்ணியம் செய்யாமல், அவர்களை கவனிக்காமல், அவர்களை வீணடித்து யார் உலகத்தில் வாழுகின்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதன் உலகத்திலேயே நாசமாகும். தாய் தந்தையர்களை கவனிக்காமல் தாய் தந்தையர்களை வீணடித்த மனிதன் உலகத்திலேயே நாசமாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் பத்துஆ செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அதற்கு ஆமீன் என்று கூறினேன். இரண்டாவது படியில் கால் வைக்கும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ரமலான் மாதத்தை ஒருவன் அடைந்து ரமலானுடைய நோன்பை பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்து அதனுடைய இரவு நேரங்களில் தொழுகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்தும் கூட ரமலான் முழு ரமலானையும் கழித்து ரமலான் அவனை விட்டு பிரியும் பொழுது அவனுடைய பாவங்கள் இருந்து அல்லாஹ் எதையுமே மன்னிக்காத நிலையில் கழிகின்றது. ரமலான் பாவ மன்னிப்பு தேடவில்லை, ரமலான் பாவங்களை விட்டு ஒதுங்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளவில்லை, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் கேட்கவில்லை, அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற எந்த அக்கறையும் இல்லாமல் ரமலானை அடைந்து ரமலான் அவனை விட்டு முழுமையாக நீங்குகிறது. 30 நாளும் 29 நாளும் அவனுடைய பாவங்கள் எதுவுமே மன்னிக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் உலகத்திலேயே நாசமாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் பத்துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஆமீன் என்று கூறினார்கள். மூன்றாவது படையில் அல்லாஹ்வுடைய தூதர் கால் வைக்கும் பொழுது மீண்டும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூன்றாவது மனிதனின் மீது பத்துஆ செய்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் உங்களுடைய திரு பெயர் முஹம்மது என்ற பெயர் யாருக்கு முன்னால் சொல்லப்பட்டு அவருடைய காதில் உங்களுடைய பெயர் விழுந்து அவர் உங்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் இருந்தால், நபியுடைய பெயர் யாருடைய காதில் விழுகின்றதோ அப்படி விழுந்து யார் உங்கள் மீது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சுருக்கமான ஸலவாத்து கூட உங்கள் மீது சொல்லாமல் இருக்கின்றானோ அப்படிப்பட்டவன் உலகத்திலே நாசமாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் பத்துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், 3 காரியங்கள் நம்முடைய வாழ்நாளில் ஒருபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்மளை அல்லாஹ் சேர்க்காமல் இருப்பானாக, அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை தூரமாக்குவானாக. முதலாவது காரியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானை வீணடிப்பவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். அல்லாஹ் அவன் மீது சாபமிட்டு கொண்டே இருக்கிறான். தாய் தந்தையர்களை வீணடிப்பவன் அவன் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. மூன்றாவது, நபியினுடைய பெயர் கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவரும் உலகத்திலே நாசமாகட்டும் என்ற அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. அந்த 3 காரியத்துல அல்லாஹ் நம்மளை ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ரமலானை நாம் சரியாக கிடைத்தால், இதை கண்ணியப்படுத்தினால் அந்த சாபத்தை விட்டு நாம் பாதுகாக்க முடியும். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், நம்முடைய வாலிப பெண்கள், நம்முடைய வாலிபர்கள், இவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ரமலானை வீணடித்தால் அல்லாஹ்வுடைய சாபம் சேரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானில் செய்யக்கூடிய நற்காரியங்களை நிரப்பமாக செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் சேர்ப்பானாக. ரமலானை கேவலப்படுத்தக்கூடிய, ரமலானை வீணடிக்கக்கூடிய, நற்பாக்கியம் இல்லாத
துர்பாக்கியவான்களுடைய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ரமலான் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று சொன்னதை போன்று நம்முடைய ரமலானையும் அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானில் இருக்கக்கூடிய நற்காரியங்களை எல்லாம் செய்து அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நர்பாக்கியவான் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் சேர்ப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹஸனன் ஜஸா.